ஃப்ரெண்ட்ஸ் 3 வருடங்களுக்கு பிறகு வந்த இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தோன்னா, டிஎன்எஸ்பியிலருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரியுமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 31 ஜான்வரி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா வந்து நான் சொல்றேன். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் கேட்டகரிலயும், நான் டெக்னிக்கல் கேட்டகரிலயும் தான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போது. அது வந்து எங்கெங்க லொகேஷன்ல வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கும் அப்படிங்கிறது இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சென்னை குடுத்துருக்காங்க, மதுரை குடுத்துருக்காங்க, திருச்சி, புதுக்கோட்டை, சேலம், விருதாச்சலம். ஸோ இங்க தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது. என்னென்ன டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்குன்னா, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஜூனியர் மெக்கானிக் கேட்டகரி, ஜூனியர் எலக்ட்ரீஷியன் கேட்டகரி, அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியன் கேட்டகரி, ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்பரேட்டர் கேட்டகரி, டைம் கீப்பர் கேட்டகரி, இந்த மாரி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற உங்களுக்கு ஜூனியர் மெக்கானிக் நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, சேலரி வந்து 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சேலரி வந்து வரும். ஸோ கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க 10த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, ஆனா உங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா, அந்த டெக்னிக்கல் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஐடிஐ ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். அது வந்து மெக்காட்ரானிக்ஸோ இல்லன்னா வந்து எலக்ட்ரானிக் மெக்கானிக்கோ இல்லன்னா மெக்கானிக் மெஷின் டூல் மெயின்டனன்ஸோ இந்த மாரி இதில நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் எலக்ட்ரீஷியனுக்கும் வந்து பாருங்க சேம் சேலரி தான். இதுக்கு வந்து பாருங்க நீங்க 10த் முடிச்சுட்டு சேம் அதே மாரி நீங்க வந்து அந்த என்டிசி, என்இஎஸ்சி சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. எலக்ட்ரீஷியன் ட்ரேட்ல வந்து வச்சிருக்கணும். அடுத்து வந்து பாருங்க ஆஃப்செட் மெஷின் டெக்னீஷியனுக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு 19 வேக்கன்சி இருக்கு. அது வந்து கம்யூனிட்டி வைஸா வேக்கன்சி குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, நீங்க வந்து ஜெனரல் எஜுகேஷன் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது நீங்க 10த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, டிப்ளமோல வந்து பிரிண்டிங் டெக்னாலஜியோ இல்லன்னா வந்து டெக்னிக்கல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐ ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா, ஆஃப்செட் மெஷின்ல வந்து நீங்க வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருந்தா 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். அது வந்து பார்த்தோன்னா, பிரிண்டிங் மெஷின் ஆப்பரேஷன் இதில வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதே நீங்க வந்து ஐடில நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, அது வந்து 3 வருஷம் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி இந்த கேட்டகரிக்கு மட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆப்பரேட்டர் கேட்டகரி. இதுக்கு சேலரி வந்து 35,600லேருந்து 1,30,800 வந்து சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் வந்து பாருங்க, நீங்க வந்து 10த் முடிச்சுட்டு நீங்க வந்து பார்த்தோன்னா, அந்த டிகிரியோ இல்லன்னா ஏதோ ஒண்ணு நீங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 10த் முடிச்சுட்டு நீங்க வந்து பார்த்தோன்னா, பிசிஏ இல்லன்னா வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸோ இல்லன்னா ஐடி இல்லன்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டைப் ரைட்டிங் வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து டைம் கீப்பர் கேட்டகரிக்கு வந்து 18,200லேருந்து 67,100 வந்து சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் நீங்க 10த் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதில ஏஜ் லிமிட் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தா அப்ளை பண்ணலாம். எம்பிசி, பிசி, டிஎன்சி இவங்கலாம் 34 வயசு வரைக்கும். ஓசி கேட்டகரி ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 32 வயசு வரைக்கும். பிடபிள்யூடியா இருந்தா 42 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து எப்படி வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, இங்க கீழ வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷனோட ஃபார்மேட் வந்து குடுத்துருக்காங்க. இதையே நீங்க வந்து பிரிண்ட் எடுக்கக்கூடாது. இங்க வந்து பாருங்க, இங்கிலீஷ்லயும் குடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. கீழ வந்தீங்கன்னா தமிழ்லயும் இருக்கு. இது வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து எப்படி வந்து நீங்க பிரிண்ட் எடுக்கிற மாரி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இங்க மேல குடுத்துருக்காங்க பாருங்க. இங்க கண்டிஷன்ஸ்ல வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, நீங்க வந்து பார்த்தோன்னா, வேர்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து நீங்க வேர்ட்ல வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, சிஸ்டம்லயே நீங்க வந்து பார்த்தோன்னா, வேர்ட்ல வந்து பார்த்தோன்னா, ஒயிட் பேப்பர்ல வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வந்து அந்த இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மேட்ட அப்படியே டைப் பண்ணி, அதுக்கான ஆன்ஸரையுமே நீங்க வந்து இப்ப நேம்னா வந்து உங்க நேம் வந்து இங்கிலீஷ்ல வந்து எழுதிருங்க. ஃபாதர் நேம் வந்து இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோன்னா, டைப் பண்ற மாரி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. அது எல்லாமே நீங்க டைப் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம பாருங்க, இங்க குடுத்திருக்கிற மாரி செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸுமே வந்து நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதையுமே வந்து பாருங்க, இங்க குடுத்திருக்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டடா வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா, அந்த அப்ளிகேஷனோட நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இணைச்சு நீங்க வந்து எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ற மாரி இருக்கணும். இங்க சென்னை அட்ரஸ் குடுத்திருக்காங்க பாருங்க. அண்ணா சாலை சென்னைன்னு. இந்த அட்ரஸ்க்கு வந்து 31 ஜான்வரிக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அது மறந்துறாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா, நீங்க தமிழ்லயும் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ற மாரி இருந்தா, இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஆனா முக்கியமா வந்து பார்த்தோன்னா, இப்ப இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ற மாரி இருந்தா, அதுக்கான இதுவுமே பார்த்தீங்கன்னா, நேம் பக்கத்துல வந்து உங்களோட நேம் வந்து நீங்க ஃபில் பண்ணும்போது, அது வந்து நீங்க டைப் பண்ணும்போது இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணணும். அதே மாரி தான் தமிழ்ல நீங்க இப்போ வந்து ஃபில் பண்றீங்க அப்படின்னா, அதுவுமே வந்து பார்த்தோன்னா, தமிழ்ல தான் நீங்க வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. அத பார்த்துக்கோங்க. இதுதான் இதுக்கான லிங்க்ஸ். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து கீழ குடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.